ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நிறைய பேர் மெசேஜில் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நான் இன்னைக்கு லேட்டாக தாங்க எழுந்திரிங்க. எல்லோரும் நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிப்பீங்க. நான் இன்னைக்கு 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சு நைட்டே கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு தான் படுத்தேன். இதை எடுத்து அவிச்சிட்டு பாதி இடிச்சிருக்கேன், பாதி இன்னும் இடிக்கலை. உளுந்தெல்லாம் ஊற வைக்கிறேங்க. நம்மள்ட்ட ரெடிமேடு மாவு இருக்கா, அதில் தான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ நம்ம வெங்காயம் போட வேண்டிய ஜாமான்லாம் சேர்த்து வடை தட்ட போகிறேன். அப்புறம் பாவு நேற்று அதிர்ஷ்டம் மாவுக்கு கலந்ததில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதையே நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஒரு காலையிலேயே இருந்துச்சு, ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு இப்போ கடைன்னு சுழியணும். வடை இட்லி என்ன வாங்கினா என்ன செய்யணும்னு ஒன்று ஸ்டெப்பாக பார்ப்போங்க. இப்போ வாங்க சுழியெல்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வேக வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி இடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டில் பாவு இருக்குன்னு சொன்னால் அந்த பாகையும் நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் தேங்காய் பூ நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக நம்ம இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு, வதக்குன தேங்காய் பூ, கொஞ்சமாக இந்த வெள்ளைப்பாவு. நாங்கள் இனிப்பு நிறையா சேர்க்க மாட்டேன், அதனால் கொஞ்சமாக அடுப்பில் வச்சு கடலைப்பருப்பும் ஒரு வதக்குனது மாதிரி இருக்கும், கடையில் ஊற்றிக்கலாம். எப்படி வதக்கிட்டேன் பார்த்தீங்களா? பொலன்னு வதக்கிட்டேன். இந்த மாதிரி வதக்கினோம்னாங்க ஒரு நாள் 2 நாள், நாளைக்கு சாயங்காலம் வரையும் வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலாம் வச்சுக்கலாம். 2-3 நாளைக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம், கடலைப்பருப்பு சீக்கிரம் அது வீணாக விடும். இந்த மாதிரி நம்ம கடலைப்பருப்பையும் தனியாகவே வதக்கலாங்க. நான் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு வெள்ளைப்பாவெல்லாம் சேர்த்து வதக்குறேன். இன்றைக்கு வெள்ளைப்பாவு இருந்துச்சுன்னு இந்த மாதிரி கடலைப்பருப்பை இடிச்சிட்டு தனியாக வதக்குனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு வருங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உருட்டி எடுத்துட்டேன். இதுக்கு இப்போ நம்ம மேமாவை ரெடி பண்ணிவிட்டு போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. அப்புறம் வடைக்கும் இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டேன். இப்போ இந்த மாவை சேர்த்து தேவையான உப்பை போட்டு இதையும் ரெடி பண்ணிடுறேன். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி தட்டி ஒரு ஓட்டையை போட்டுற வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் நான் தட்டிக்கிட்டு காமிக்கிறேன். கடைசுலியம் தட்டுவோம்னு சொன்னேன்னா அதுக்குள்ளே 4 ஆகிட்டுங்க. கடைன்னு எல்லாம் தட்டி முடிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம ரெடிமேட் மாவு வச்சு தான் செஞ்சேன். எப்படி குண்டாக பந்தாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக தண்ணியெல்லாம் ஊற்றி செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. எல்லா வடையுமே பார்த்துங்க. ரெடிமேட் மாவு சுழியனை பாருங்கள், அப்படி குண்டாக உள்ளுக்குள்ளே உள்ள பருப்பு வெளியில் தெரியாமல் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மேலே உள்ள கோட்டிங்கோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுழியன். வாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். மெயினாக தீபாவளி அன்னைக்கு வைக்கிறது இந்த இட்லி, இந்த சுழியை நம்ம எச்சு பண்ணாமல் வைக்கிறது. சுழியை வடை இது தாங்க மெயின். இப்போ எல்லாமே நம்ம செய்யலையே சாப்பிட்ருவோம். இது ஒன்றி தான் எச்சு பண்ணாமல் வச்சு நம்ம சாமி கும்பிட்றது. அவ்வளோதாங்க, எல்லாம் வச்சாச்சு. அப்புறம் சீயக்காய் வச்சுட்டேன், நல்லெண்ணெய் வச்சுட்டேன், புடவைங்களுக்கெல்லாம் மஞ்சள்லாம் வச்சாச்சு. அப்புறம் குங்குமம் வெடி எல்லாமே வச்சாச்சு. வெடி எல்லாமே வச்சாச்சுங்க. அங்கே சாம்பிராணி போட்டுருவோம். இப்போ தேங்காய் உடைச்சிருவோமா? தேங்காய் உடைச்சி 2 பக்கம் வச்சுட்டு நல்லா நேரத்தில் சாமி விட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேனா என்னன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க. சூப்பராக ரெடியாக கரெக்டாக வச்சுருக்கேன் ஓரளவுக்கு. என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூடாக காமிச்சிடவா? சூடான காமிச்சிடுவோம் நல்ல நேரத்தில். அவ்வளோதாங்க, நல்ல நேரத்தில் சாம்பிராணியும் போட்டாச்சு, சூடனும் காமிச்சாச்சு சாமிக்கு. நாங்கள் குளிக்காததுக்கு முன்னாடி தான் அந்த சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு சூடெல்லாம் சாமிக்கு காமிச்சிட்டு போய் நல்ல நேரத்தில் எண்ணெயை வச்சுக்கிட்டு தலையில் போய் குளிச்சுட்டு வந்து அப்புறமா விபூதி குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கா துணி எடுத்து கொடுப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கா துணி எடுத்து கொடுத்து போட்டுக்கிறது. நாங்கள் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா வருஷமும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா சாம்பிராணி போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்து அப்புறமா சூடம் காமிப்பாங்க. சில பேர் குளிச்சுட்டு வந்தே செய்வாங்க. நீங்கள்லாம் எப்படி செய்வீங்க? இல்லை நான் செய்கிறது கரெக்டாக நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் போய் எண்ணெய் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். மாமாட்ட கொடுங்க, எண்ணெய் வைக்க சொல்லுவோம். மாமாட்ட கொடுத்து எண்ணெயை வச்சுக்கிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. எண்ணெய் வச்சு விடுங்க மாமா. அவ்வளோதான், விஜய் நீங்கள் வச்சுக்கோங்க. குளிச்சுட்டு வந்து குழம்பு ரெடி ஆகிட்டா? குளிச்சுட்டு வந்து டக்குன்னு குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
சாமி கும்பிட்டு மட்டன் குழம்பு. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு வந்தோம். கறியை மட்டனை வேக வச்சுட்டு மட்டன் குழம்பு இட்லிக்கு சூப்பராக. இன்னும் கொதிக்கிறேங்க. இப்போ தான் எல்லாம் தாளித்து விட்ருங்க. தாளித்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே பார்க்கலாம். உங்கள் வீட்டிலலாம் குடல் குழம்பெல்லாம் வைக்கிறது பழக்கம் உண்டு. காலையிலே சுத்தம் பண்ணி குடல் வாங்கிட்டு காலையில் சுத்தம் பண்ணுறதுக்கு மழை விடவே இல்லைன்னு சொன்னேன்னா மழை ஓவர் மழை பெஞ்சிருந்துச்சு. அதனால் குடலையெல்லாம் சுத்தம் பண்ண முடியாது. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் சுத்தம் பண்ணணும். அதனால் சுத்தம் பண்ண முடியாது. சேர்ந்து மட்டனை வாங்கிட்டு சொல்லிட்டேன். மட்டன் வாங்கிட்டு அப்படியே கிரேவி மாதிரி வச்சுக்கலாம், குழம்பு மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன். இட்லியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சாப்பிட்லாம் வாங்க. உங்கள் வீட்டிலலாம் மட்டன் குழம்பு வைப்பீங்களா, சிக்கன் குழம்பு வைப்பீங்களா, இல்லை இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடுவீங்களா, இல்லை தேங்காய் சட்னி சொல்லிட்டு சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்காய் சட்னி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக மட்டன் குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா இட்லியில் ஊற்றி நல்லா பிணைஞ்சி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே நல்லா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து நம்ம ரெடிமேட் வடையை பாருங்கள் எவ்வளோ ஒரு சாப்பிட்டா 4-5 வடை நானே சாப்பிட்டேன். அவ்வளோ அருமையாக பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குங்க. நல்லா கரெக்டாக தண்ணியெல்லாம் தெளித்து செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும். அதே மாதிரி சுழியனும் சூப்பராக இருந்துச்சு. பந்து பந்தா. இப்போ வாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம். மணி 9 ஆகிடுச்சு. இட்லியெல்லாம் ஆறி போச்சு. முன்னாடியே சுட்டாச்சு. மட்டன் குழம்போட குடல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. சாப்பிட்டு பார்த்துடலாமா? குழம்பு கொதிக்குது. அருமையான சாப்பாடு. ரொம்ப நாள் ஆயிட்டுல தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் சாப்பிட் பண்ணி. அமாவாசை வந்துடும். இப்போ நாளைக்கு அமாவாசையா? நாளைக்கு அமாவாசை. மழை வேற தூரிக்கிட்டே இருக்கு. வெடியும் வைக்க முடியல, ஒன்றும் வைக்க முடியல. சரிவா, நீங்கள் சாப்பிடுவா. உங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சா? என் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சும்மா. சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்துட்டு போன்ட்டு வந்தேன். ஆமாம்மா, மட்டன் குழம்பு தான். அதான் எப்பொழுதும் அதான் வைப்பாங்க. அதான் இன்னைக்கு. எல்லோரும் வாங்க. எல்லார் வீட்லையும் எல்லோரும் சாமி கும்பிட்டீங்களா சிறப்பாக. தீபாவளி வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த பாட்டியோட ஆசை. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன புது ட்ரெஸ் எடுத்துருக்கீங்க, கமெண்டில் போடுங்க பார்க்குறேன். இன்னைக்கு நான் எந்திரிச்சதே சொல்ல, நான் லேட்டுன்னு காலையில். அதனால் மணி 9 ஆகிட்டுங்க. சாமி ஆமாம் 10 மணி ஆகிட்டு. காலையில் சாமி கும்பிட்டோம். ஒரு 7:30க்குள்ளே சாமி கும்பிடணும்னு சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் இந்த மட்டன் வாங்கிட்டு வந்தாங்களா, அதெல்லாம் சுத்தம் பண்ணி செஞ்சு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இட்லியெல்லாம் ஊற்றி சாப்பிட மணி 10 ஆகிட்டு. நாங்கள் ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் வருஷம் அங்கே போயிடுவோம். அது காணும்னு மழை வேறு தூக்கிட்டே இருக்கு. அங்கேருந்து நடந்து வந்துட்டாங்க. இப்போ வாங்க அங்கே போய்னா தங்கச்சி பிள்ளைங்கலாம் இருக்காங்களா, தங்கச்சி பிள்ளைங்க கையில் எங்கள் பையன் எல்லாம் மாற்றி ஃபோட்டோ எடுப்பாங்க. அதனாலே மெயினாக அங்கே போய் ஃபோட்டோ எடுக்குது. அப்பா எங்கே அப்பா எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்காங்களாம். ஆமாம், அதனால இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அங்கே கோயிலுக்கு போயிருக்காங்க. வெடி வெடிக்கிறத மாத்திரம் என் பேர பிள்ளையெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்து பயமாக நல்லா வெடிக்கணும். எட்டி நின்று வெடிங்க. அதுதான் அது ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் எட்டி நின்று தயவு செஞ்சு வெடி வெடி. சாப்பாடுக்கு டிஃபன் பண்ணி எல்லாமே முடிஞ்சிச்சு. மத்தியானத்துக்கும் சாதம் வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா இட்லியே தோசையே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தாங்க. ஆமாம் ஆமாம். போய் பிள்ளைங்க போய் அங்கே எல்லாம் ஃபோட்டோலாம் மாற்றி ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். அவ்வளோதாங்க இன்னைக்கு. சரி வாங்க. தீபாவளிலாம் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக கொண்டாடினீங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் ரொம்பவே சிறப்பாக தீபாவளியை முடிச்சுட்டோங்க. பாய். ரொம்ப சந்தோஷம். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.